தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. யோவேல் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வார்த்தை இருக்குது. தேசம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேசத்தையே எடுத்துக்கொள்ளலாம், நம்மையும் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய வீட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மொத்தமாக பயப்படாத, நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறு, நான் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. நான் பயப்படாமல் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கும்போது அந்த விதமாகவே நடத்துவார். தேசத்துக்கும் ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய வீட்டுக்கும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பயப்படாமல் தைரியமாக மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்தில் நம்ம கூடி வந்து அவரை ஆராதித்து தொழுது கொள்ளும்போது அவர் நமக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.